வணக்கம், வெல்கம் டு மை டெய்லி ஸ்ட்ரீம்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டால் பண்ண போகிறோம். டால் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், குண்டு மிளகா, கொஞ்சம் பூண்டு, பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் தக்காளி. ஃபஸ்ட்டு கடாய் போட்டுருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய், இப்போது கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் கொஞ்சம் பூண்டு, அப்புறம் இஞ்சி, கொஞ்சம் ஃப்ரை பண்ணிப்போம். பூண்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிப்போம். பூண்டு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் பச்சை மிளகா, அப்புறம் 2 குண்டு மிளகா, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிப்போம். வெங்காய கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுப்போம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் நம்ம தக்காளி போட்டுப்போம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுப்போம். அப்புறம் கொஞ்சம் உப்பு. நான் வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுருக்கேன். பருப்புக்கு தேவையான உப்பு பருப்பில் போட்டாச்சு, நான் காமிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இப்போ கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் போட்டுப்போம். 1/2 டீஸ்பூன் போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இப்போ இது நல்லா வதங்கி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகணும். அது வரைக்கும் நம்ம வச்சுப்போம். இதில் கொஞ்சம் இப்போ பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் பெருங்காயம் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இதில் கொஞ்சம் போர்ஷன் வந்து எடுத்து தனியாக வச்சுப்போம். கடைசியில் போட்டுக்கலாம். கொஞ்சம் போர்ஷனை சட்டிலேயே வச்சுப்போம். இப்போ நான் 150 கிராம் துவரம் பருப்பு குக்கரில் வேக வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் போட போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இப்போது இது ரொம்ப ஹார்டாக இருக்குது கன்சிஸ்டன்சி, அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம். இதில்
ஒரு 300 மில்லி தண்ணி நம்ம இதில் ஊற்றிப்போம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி அப்புறம் ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினா நான் காமிக்கிறேன். டால் கொதிக்கிட்டோம். டால் கொதிச்சதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுமான்னு பார்த்துப்போம். இல்லைன்னா இந்த மிக்சர் தனியாக எடுத்து வச்சுருக்கேன்ல, அது இதில் போட்டு இன்னொரு தரம் கொதிக்க விட்டால் டால் ரெடி ஆகிடும். காமிக்கிறேன். இப்போ பார்த்தா கொஞ்சம் டால் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம். ஏன்னா டால் கொஞ்சம் வாட்டரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சாதம் கூட நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ டால் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டால் கொதிக்குது. அண்ட் கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தண்ணியாகவே இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, கொஞ்சம் இந்த மசாலா தனியாக வச்சுருக்கோம்ல, அதை இதில் ஆட் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சா டால் ரெடி ஆகிடும். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா டால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இதில் போட்டுப்போம். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுவோம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுவோம் நல்லா. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா டால் ரெடி ஆகிடும். காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டால் நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம டால் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்ம டால் ரெடி. இது வந்து நீங்கள் ரைஸ்க்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம், இல்லைனா சப்பாத்தி அது கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.